பாலாஜி வணக்கம். பொங்கல் வெளியீடாக திட்டமிடப்பட்டு அதற்கு பிறகு சென்சார் சான்று கிடைக்காத காரணத்தால் விஜய் தேர்தலில் போட்டியிட்டு தமிழக முதல்வராக பதவியேற்ற சரியாக 75வது நாளில் இந்த படம் ஜனநாயகன் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒரு ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கிறது. 75வது நாளில் முதல்வராக பதவியேற்ற பிறகு வெளியாகி இருப்பதை இதில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கின்றோம். அடுத்த சில சுவாரஸ்ய நிகழ்வுகள் என்னவென்றால், விஜய் முதலமைச்சராகிவிட்டதால் ஜனநாயகன் படத்தினுடைய டைட்டில் கார்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படம் என குறிப்பிடப்பட்டிருப்பது விஜயின் ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்ததாகவே மாறி இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், தேர்தலுக்கு முன்பாக ஜனநாயகன் படம் வெளியாகி இருந்தால் தளபதி விஜய் நடிப்பில் வெளியாகக்கூடிய ஜனநாயகன் படம் என்றுதான் டைட்டில் கார்டில் போட்டிருப்பாங்க. ஆனா அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வெளியாகி இருக்கக்கூடிய காரணத்தால் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் என்ற பெயரில் இந்த டைட்டில் கார்டு போடப்பட்டு வெளியாக இருப்பது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு வெளியான காரணத்தால் படத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்ற பிறகு நடந்த சில போட்டோ ஸ்டில் மற்றும் அவருடைய மேனரிசங்கள்லாம் படத்தில் இடம்பெற்றிருப்பது வரவேற்பை பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஜனநாயகன் படத்தை ரசிகர்கள் தாண்டி அமைச்சர்களும் வரவேற்று கொண்டாடக்கூடிய நிகழ்வு, கண்ணீர் வடிக்கும் நிகழ்வுலாம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. பல்வேறு தியேட்டர்களில் அமைச்சர்கள் ஆனந்த், அருண்ராஜ், முகமது பர்வேஸ் உள்ளிட்ட படத்தினுடைய முதல் காட்சியை பார்த்திருக்கிறார்கள். படம் பார்த்த பிறகு அவர்கள் கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். இனி அவரை திரையில் பார்க்க முடியாது என்பது கஷ்டமாக உள்ளது என்று, கண்ணீர் வந்தது என்று அமைச்சர் அருண்ராஜ் எல்லாம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கவனிக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால், சினிமா வரலாற்று இல்லாத ஒரு நிகழ்வு ஜனநாயகம் படத்தில் நடந்திருக்கிறது என்னவென்றால், ஒரே படத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் நடித்திருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியாகிய ஜனநாயகன் படத்தில் அவரோடு சேர்ந்து அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் நடித்திருக்கிறார். அதோடு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நடித்திருக்கிறார். அதோடு போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்து நடித்திருக்கிறார்கள். இப்படியாக முதலமைச்சர் மற்றும் 3 அமைச்சர்கள் என இந்த படத்தில் ஒரே படத்தில் நடித்திருப்பது என்பது இதுவரை அமையப்பெறாத ஒரு புதுவிதமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இது பேசு பொருளாக கூட மாறி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற பின்பு மீனவ நண்பன் என்ற படம் வெளியாகி இருந்தது. அதோடு எம்ஜிஆருடைய கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வெளியாகி இருந்தது. அதே போன்று தற்போது விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அவருடைய கடைசி படம் என்று அவர் தரப்பிலும் அவரும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில்தான் ரசிகர்களுக்கு இன்னும் கூடுதல் வரவேற்பு பெற்ற படமாக இது மாறி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.